ஹலோ ஹலோ, என்னம்மா? தைப்பூச ஸ்பெஷலா? இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓ மக்களே, இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. காலையில எந்திரிச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு அபிஷேகம்லாம் வேற பண்ணாங்க செல்லும். அம்மா சொல்லணும்ல, வேணாமா? சரி, சாமியும் விட்டு வைக்கல இந்த குரங்கு. சாமிக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று செய்ய போறா. என்னடி இங்க வேற ஏதோ குக்கர்ல பிடிச்சது நான் செய்யறேன். அப்போ சாமிக்கு அது முருகருக்கு நான் பிடிச்சது செய்யக்கூடாதா? இன்னைக்கு வந்து எனக்கு சரி நாம இந்த படைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டோம். மதியானம் எல்லாருமே ஒரு சில பேர்லாம் வாழை இலை போட்டு சாப்பாடு எல்லாம் செய்வாங்க. அதுவே அப்போவே மதியானமே முடிச்சிருவாங்க. நான் கொஞ்சம் சாயங்காலமாக அது வந்து நான் சாப்பாடாக பண்ணலை, சக்கரை பொங்கல் அப்புறமா அவருக்கு பிடிச்ச திருப்பாகம் அப்படி செய்யலான்னு இருக்கேன். அது ஃபஸ்ட்டு போன வருஷம் செஞ்சேன், கந்த சஷ்டி. இதுக்கு அப்போது வந்து அந்த ஒரு டைம் செஞ்சேன். அதுக்கப்புறமா 2 மாதம் கழிச்சு இப்போ செய்கிறேன். அது எப்படி நானே அதுவே யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். இது எப்படி வருதுன்னு தெரியல. ஓகே, வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வாங்க, தைப்பூச கட்டி போயிட்டு நான் தூங்கி எழுந்துச்சு வந்த மாதிரி இருக்கான். பன்னாடா மாதிரி பன்னாடையா? வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. தைப்பூச ஸ்பெஷல் திருப்பாகம் வாங்க பார்க்கலாம். ஆமா, அந்த யூடியூப்ல வர மாதிரி நல்லா நெய்யாவி எடுத்தோன்னே வரணும்னு நினைக்கிறேன். முருகன் அருளால். எண்ணெய்க்குன்னே ஊத்திராதன்னா கொஞ்சோண்டு செஞ்சாலும் கரெக்டா செய். பட்ஜெட்ல கை வச்சிடறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊத்திராத. கண்ணை மூடிட்டு மாதிரி எண்ணெயை ஊத்திடலாம். ஒருவர் வந்து இங்கே நின்று பார்த்துட்டே இருப்பாரு. ஆமா, நமக்கு செய்யல எச்சி பார்க்காம டேஸ்ட் பார்க்காம பண்ணுவானுமாக்கு. என்ன அடுப்பு பத்திருச்சு. ஸோ முதல் முறையாக திருப்பாகங்கள் என்னது திருப்பாகம்? திருப்பாகம் இல்லைன்னா இது பஞ்சாமிர்தம் மாதிரியா? அது நெய்வேத்தியம் மாதிரி பண்ணுவாங்க. இதில் எல்லாரும் திருத்தணி, திருச்செந்தூர், பழமுதி சோலை அங்கெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆனது. இது எதுக்காகனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திருப்பாகம். நம்ம வேண்டுதல் எதுனாலும் நிறைவேறும். இது செஞ்சுதான் நிறைவேறணும் இல்லை, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இனிப்பாக ஏதாவது வைக்கணும் இல்லையா? அப்போ சாமிக்கே லஞ்சமா? இது சஷ்டி, கிருத்திகை, அந்த வைகாசி, விசாகம், தைப்பூசம் அதெல்லாம் செஞ்சு பயங்கரமான சாமியாரா இருக்கியடி நீயே. இதெல்லாம் விசாக கிசக்கணும் என்ன தெரியுதெல்லாம்? வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம், முருகரோட நட்சத்திரத்துல இது வந்து அவருக்கு செஞ்சு 8 கட்டையும் 16 கட்டையும் நீ உருட்டு பேசாம கையில 4 சோழி எடுத்துட்டு வாங்க சாதகம் பார்க்கலாம்னு சொல்லி எல்லாரையும் கிளப்பி விடு. கரெக்டா இருக்கும். ஜாதகத்துக்கு வேண்டாம், ஜாதகம் வேணாம். அது நமக்கு தேவையில்லாத கண்டென்ட். ஆல்ரெடி அட்டி பறக்க விட்ட கண்டென்ட் அது. அதை விட்டுருங்க. கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு அதுவே பழகிறோம். திருப்பாதம். இதுல வந்து என்ன ஸ்பெஷல்? இது என்ன பொங்கல் மாதிரி இருக்குமா இல்ல கேசரி மாதிரி இருக்குமா? என்ன இது எப்படி இருக்கும் பார்க்க? முந்திரி ஸ்வீட் சாப்பிட்டிருக்கல, முந்திரி ஸ்வீட். முந்திரி பக்கோடாவா? இது சரி சரி சரி. முருகா கண்ணத்துல பல்லீர்னு விழணும் தோணும். சரி சரி. முருகன்னால முந்திரி அந்த ஒருவேளை அந்த காஜு கட்லி மாதிரி இருக்குமோ? அந்த மாதிரி இருக்கும். ஆனா பருப்பு போடுற ஏதோ பருப்பு இல்ல, இது கடலை பருப்பு போடுவாங்க. கடலை மாவு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் முந்திரி வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அது போடுவாங்க. இது வந்து சக்கரை பொங்கலுக்கு அது விசில் விட்டுருக்கு. இது கிடையாது, அது இது வெல்லம் வந்து இது கிடையாது. சரி, அது மன்னிச்சிருங்க கைஸ், அது தள்ளி வச்சிருங்க. ஓகே, இப்போ ப்ராசஸை பார்ப்போம் எப்படின்னு. செஞ்சுட்டு இருக்கு. கடாயில் 1/2 கிலோ நெய்யை அமர ஊத்தவும். சரி சரி, நான் வரலன்னா அப்புறம் பதட்டம் அடைஞ்சிருவாங்க. கிண்டிட்டு இருக்கும் போது காட்டுறேங்க. அப்புறம் திருப்பாலம் ஆயிரும். கிண்ட போது வரேன். ஆனா ஒன்னொன்னா என்ன ஆட் பண்ணேன்னு சொல்லணும். நான் சொல்லுவேன் கண்டிப்பா. சொல்லுவேன். நான் என்ன ஆட் பண்ணேன். ஓகே கைஸ், என்ன சீக்கிரமா ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சா? சக்கரை போட்டுட்டு நம்ம கிண்டணும், அவ்வளோதான். நல்லா எண்ணெய்லாம் விட்டு நல்லா இது மாதிரி வரும். ரொம்ப நேரம் குக் ஆகும், ஆனா ஆட் பண்றது ரொம்ப கம்மி. ஈஸியா இருக்கிறது இல்ல, கிண்ட முடியாது என்னால. வெரி வெரி சாரி. நீ வந்து கிண்டிக்கிட்டே இருக்கு. சரி, இதுல வேற எதுவுமே போடல. நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். முந்திரி பருப்பு அரைச்சது, பால், பாசி பருப்பு, இவ்வளவுதான் போட்டு கிண்டினே இருக்கும். பாசி பருப்பா? கடலை மாவு கைஸ், சாரி. கடலை மாவு, பால், அப்புறமா ஏலக்காய் தூள், கேஷ்யூ அரைச்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு வச்சிருந்தது, சக்கரை
சக்கரை அது போட்டு இப்படி கட்டி ஆகாம கிண்டினே இருங்கோ. இடையில நெய்யை ஊற்றினே இருங்கோ. அப்போதான் அந்த நெய் வந்து எப்படி மெல்ட் ஆகி அப்படி வரும். ஓகே, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த பக்கம் பொங்கல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாராவது வந்து தலையில தட்டுங்கன்னு. எடுத்துருவா. ஓகே, பொங்கலை பார்ப்போம். அப்போ இது வெண்பொங்கலா இருக்கா இப்போ? என்ன யாரு அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? ஸோ ஃபைனலி நம்ம முருகருக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரே குஜால் தான். முருகர் ஜாலியா இருப்பாரு போலியே. இப்படி நீயே இப்படி பண்றப்ப எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல ஜாலியா பண்ணுவாங்க. முருகர் இன்னைக்கு குஷியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்களோட சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்லயும் ஒரு பூஜை போட்டா முருகன் குதூகலப்பான எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்பவே கொஞ்சம் கூட்டமா இருக்கும். இன்னைக்கு வர ஆமாங்க, துபாயில பயங்கரமா இருக்குங்கிறாங்க கும்பல். போய் பார்த்தா தான் தெரியும். அது லிங்க் வேணா அனுப்பி விடுறோம். என்ன லிங்க்? கூட்டமா இருந்துச்சுன்னா இங்கே பிடிச்சிட மாட்டேறியா? வரும்ல. ஓகே, கோயில்ல போய் பார்ப்போம். அதான் பொங்கல் முடிஞ்சிச்சு, ஸ்வீட் முடிஞ்சிச்சு. முருகர் வெயிட்டிங்ல இருக்காரு. எப்ப வருவோனே தெரியல. லேட் ஆயிடுச்சுன்னா ஆமா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். லேட் ஆயிரும். பாய். சோட்டா பீம் எப்படி இருக்கு பொங்கல்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்பவும் போல சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். நல்லா இருக்குதா? திருப்பாகம் எப்படி இருந்துச்சு? திருப்பாகம் ஃபேண்டாஸ்டிக். என்னன்னா ரெண்டு மஞ்சளா இருந்தனால எது திருப்பாகம் எது பொங்கல்னு தெரியாம போயிருச்சு. பட் ஆனால் ரெண்டும் நல்லா இருந்துச்சு கைஸ். ட்ரை பண்ணி பாருங்க. வண்டர்ஃபுல் டிஷ். முருகருக்கு ரொம்ப பிடிச்சதாமா இவங்களே சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்களும் சொல்லுங்க. முருகன் எப்போ யாருக்கிட்ட வந்து கேட்டாரோ பாவம். வள்ளி தேவானையோட இவங்களுக்கு தான் நிறைய தெரியும் முருகனுக்கு என்ன பிடிக்கும். பாவம் அந்த மனுஷன். இப்போ நான் ரசம் சாதம் கொடுத்தா சாப்பிடுவியா இல்லை வந்து உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு கொடுத்தா சாப்பிடுவியா? வெறும் ரசம் கொடுத்தா சாப்பிடுவியா? முருகருக்கு பிடிக்கும். நம்ம அவருக்கு பாம்பன் சுவாமிகளும் அருணகிரிநாத சுவாமி சொன்னது. பெரியாரா இருக்கே நீ. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. பரவாயில்ல. பட் எனிவே சூப்பரா இருக்கு. ஒரு வேளை தைப்பூசம் இனிதே நிறைவடைந்தது. இன்று காணும் தைப்பூச திருநாளில் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருப்பாங்க. நல்லா அந்த சன் டிவில ஜோசியர் வருவார்ல, அவர் மாதிரியே பேசிட்டு இருக்கா. இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் செல்வமும் நல்மும் வந்து சேர அந்த முருகனை வேண்டிக் கொள்கிறார் தானே. இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சிடுச்சு. இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வரும். 2 நாள் கழிச்சு தைப்பூசம் முடிஞ்சு முருகர் வீட்டுக்கு போயிடுவார். அப்போதான் அந்த வீடியோ வரும். ஓகேங்க. அடுத்த எபிசோட் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு கொண்டாடிருப்பீங்க, சாமியை கும்பிட்டுருப்பீங்க. ஆனால் அங்கே இந்தியாவில் இருந்தால் நல்லா விசேஷமாக நல்லா இருந்திருக்கும். கோவிலையே போயிருப்போம். காலை ஏஞ்ச நேரத்துலேருந்து சாமி பாட்டாக போட்டு நல்லா வைபாக இருந்திருக்கும். இங்கே ஓரளவு சரி அதனாலேயே வீட்லேயே எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். சத்யா எனக்கு நேரம் அப்படி இருக்கு. ஓகே, சாப்பிட்டுட்டே இருக்கான். நல்லா இந்த மிச்சர் தின்னுட்டே இருப்பான்ல, இவன் பேசிட்டே இருக்கான். நான் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு முருகருக்கு பிடிக்கும், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த திருப்பாகமும்
பொங்கல் சக்கரை பொங்கலும் செஞ்சோம். ஒத்துடார் இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் என்ன விடைபெறுவது உங்களின் நான் டிடி அட்ராசிட்டிஸ். பாய். மண்டபத்திரம் கைஸ்.